இப்படி தர்மசாஸ்திரங்களையோ ஞான சாஸ்திரங்களையோ கேட்டோமானால் தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணணும், ஞானத்தில் இருக்கணும் அப்படிங்கிற ஒன்று செஞ்சாத்தானே பலன். ஆனால் கிருஷ்ணனுடைய பாலலீலையை கேட்டா அதன்படி செய்யணும், அதன்படி இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லாம சர்க்கரைய வாயில போட்டுண்டதும் உடனே திதிக்கிறது மாதிரி கிருஷ்ண கதை காதுல விழுந்ததுமே ஸ்வயம் பிரயோஜனமாயிருக்கிற ஒரே ஒரு கதை கிருஷ்ண கதை தான். இப்ப நாம் அதை கேட்டோம், இதனால என்ன பலன் அப்படின்னு இல்லாதபடி கேட்கும் பொழுதே ஆனந்தமாக இருக்கிறதுனால இதுக்கு பிரமாணாந்தரானபேட்சத்வாது ஸ்வயம் பிரயோஜனத்வாது அப்படின்னு நாரத பக்தி சூத்திரம். பக்தி ரசமாக இருக்கு அப்படின்னு சொன்னால் பக்தி ரசம் பக்தி ரசம் பக்தி ரசமா இருக்கு. இப்ப நீங்கள்லாம் வெளியூர்லேன்னு வந்து இங்க வந்து உட்கார்ந்து கொண்டு கதை கேட்டு இருக்கிறேன். கதை கேட்டா என்ன கிடைக்கும் அப்படின்னு வேற யாராவது நம்மள கேட்டா கூட இதுல என்ன பிரயோஜனம்னால் மோட்சம் கிடைக்கும். அது அப்புறம் இருக்கட்டும், நன்னா இருக்கு. இப்ப வந்து 4-5 நாளா ஆறுது, ரொம்ப சுகமா இருக்கு, நன்னா இருக்கு, ஆரோக்கியமா இருக்கு, நன்னா சாப்பிட்றோம், நன்னா தூக்கம் வருது, கதை நன்னா கேட்டு இருக்கோம். ஆத்துல இருந்தா இது மாதிரி இருக்க மாட்டோம். இடுப்பு வலி கால் வலிலாம் ஒன்றும் இல்லை, ஆனா காலமே தட்டு உட்கார்ந்துதான் இருக்கோம். சரீரம் ஆரோக்கியமா இருக்கு, தினம் காலமே புஷ்கர தீர்த்தத்துக்கு போயிட்டு போயிட்டு வரோம், பகவத்குணம் ஆனந்தமா கேட்கிறோம். இந்த சத் சங்கம் ருச்சியா தானே இருக்கு, கடினமா இருக்கான்னு ஆப்பாடா சப்தாகம் முடிஞ்சது ஊருக்கு போகலாம் அப்படின்னு யாருக்கும் தோன்றதாக தெரியலே. ஆச்சு 5 ஆயிடுத்து, இன்னும் 2 நாள் தானே சப்தாகம் முடிஞ்சிட போறதே. சில பேருக்கு இன்னைக்கே கிளம்பி ஆகணும் அப்படி தோன்றதே தவிர இது வந்து கடினமா இல்லை, கேட்கும் பொழுதே ஆனந்தமாக இருக்கிறது. அப்படிங்கிறதுனால நமக்கு இது மாதிரி ஒரு காலக்ஷேபம் பொழுதுபோக்கு பகவான் கொடுத்தான். ஆனா நாம் கேட்கிறது அதுதான் அப்படின்னு பாகவதம் சத்சங்கத்தையே பரம பிரயோஜனமாக சொல்றது. சத்சங்கம்னாலும் கதாசிரவண நாம சங்கீர்த்தனாதி பக்தி ரசம் பொங்கக்கூடிய சத்சங்கம் தான் சத்சங்கம். இல்லாத போனா அன்றாடம் பொழுது விடியாம இருக்க போறது இல்லை, பொழுது போகாம இருக்க போறது இல்லை. கடிகாரம் சாவி கொடுத்தாலும் அக்கிட்டு கிட்டுன்னு ஓடுறது, சாவி கொடுக்காது போனாலும் ஓடுற கடிகாரங்கள்லாம் வந்திருக்கு. ஆயுசு போயின்தான் இருக்க போறது. தினயாமின்யம் சாயம் பிராதா சிசிர வசந்தோ புனராயாதா கால கிரீடதி கச்சத்யாயு ததபி ந முஞ்சதி ஆசாவாயு பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் மூடமதே. தினயாமின்யம் சாயம் பிராதா, பொழுது விடிஞ்சுடுத்து ஆச்சு, பொழுது போயிடுத்து. பொழுது போயிடுத்துங்கிறது இருக்கு. ஆனா சில பேர் என்ன சொல்றா, பொழுது போகல அப்படிங்கிற. ஏன் அப்படின்னால் ஒன்னும் வேலை இல்லைன்னு. வேலை இல்லைன்னா ராமநாமம் பண்றதானே. இப்ப வேலை இல்லையோனோ பாகவதத்தை படிக்கிறதானே, சுந்தரகாண்டம் படிக்கிறதானே. இன்னைக்கு வேலை இல்லை, பொழுது போகல, 4 லட்சம் ராமநாமம் பண்ணிட போறேன் என்று பண்ணா தானே பொழுது போறது. பொழுது போகலேன்னு சொல்றானே தவிர வீண் பொழுதுபோக்கு போக்குறதுனால பொழுது போகலையேன்னு தோன்றது. பொழுது போகலையேன்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம்னால் என்னுடைய ஆயுள் போயிடுத்தேன்னு அர்த்தம். பொழுது போக பொழுது போக பொழுது போக ஆயுள் போயிண்டே இருக்கு. ஸ்ரவத்யாம கட்டாம்புவது என்று அத்தியாத்ம ராமாயணத்துல சொல்லித்து. ஒரு குடத்துல சின்ன ஓட்டை இருந்துட்டதானால் அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா போறது மாதிரி நம்முடைய ஆயுஸ் போயிண்டே இருக்கு. நமக்கு ஆயுளுக்கு என்ன வேல்யூ? பணம் கொடுத்தா வாங்கிட முடியுமா? பாக்கி எல்லாம் பணம் கொடுத்து வாங்கி விடலாம். வேஷ்டி புடவை நகை நட்டு கரிகா அரிசி எல்லாமே பணம் கொடுத்து வாங்கி விடலாம். ஆயுஸ் கொஞ்சம் 1 மாசம் ஆயுஸ் இருந்தா தேவலை அப்படின்னு பணம் கொடுத்து வாங்க முடியாது. போனா போனதுதான். அதனால சொல்றாள், ஆயுளே வியர்த்தமா போக்காதீர்கள். ஏஷு பிரவாகேஷு சயேவ மன்யே க்ஷ
க்ஷணோபி கண்யः புருஷாயுஷேஷு ஆஸ்வாத்யதே யஸ்ய கயாபி பக்த்யா நீலஸ்ய பாலஸ்ய நிஜம் சரித்ரம் ஏஷு பிரவாகேஷு சஜேவ மன்யே. நம்முடைய வாழ்க்கை பிரவாகங்கள்ல க்ஷணோபி கண்யஹா, ஒரு க்ஷணம் நமக்கு கிடைச்சாலும் சத்சங்கத்திலே அதுதான் கண்ணியமான. நெஞ்சில வச்சுக்கணும். எங்கேயோ போயிட்டு இருக்கும் போது ஒரு நாள் நமக்கு டைம் கிடைச்சது, புஷ்கரம் வந்துட்டு போனோம், சத்சங்கம் நடந்தது, ஒரு நாள் தான் கிடைச்சது. மறுநாளே ட்ரெயினுக்கு போறாப்புல இருந்ததுன்னா கூட நஷ்டம் இல்லை. நம்முடைய வாழ்க்கை பிரவாகத்துல அந்த ஒரு நாள் கிடைச்சதே அப்படின்னு அதை மனசுல வச்சுண்டு ஸ்மரிச்சு ஸ்மரிச்சு பார்க்கலாமா. க்ஷணோபி கண்யஹா புருஷாயுஷேஷு. அதுவும் நாம் வந்த அன்னைக்கு பாலலீலையா இருந்தது. காலமே சித்த நேரம் உட்காந்துருந்தேன், பாலலீலை சொன்னா அப்படின்னு இருந்துட்டா மகாலாபம். நீலஸ்ய பாலஸ்ய நிஜம் சரித்திரம். கிருஷ்ணலீலைய போல கேட்டதும் கிருதார்த்தமாகிறா. லீலை இன்னொன்னு இல்லை அப்படின்னு சொல்றார். கிருஷ்ண கர்ணாமிர்தத்துல லீலா சுகர்